ஹலோ நண்பர்களே, இது கலிஸ்தனிக்ஸ் பயணம் நாள் 18. காலை எஞ்சோடனே முதல் வேலையா பிரஷ் பண்ணிட்டேன். அப்புறமா மொட்டை மாடிக்கு போய் வழக்கம் போல செடி நண்பர்களுக்கு தண்ணி ஊத்திட்டேன். பெர்சனலா எனக்கு டிஎம் பண்ணி நிறைய பேர் கலிஸ்தனிக்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. இதுதான் கலிஸ்தனிக்ஸ் இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு எனக்கு இன்னும் அனுபவம் இல்ல. இருந்தாலும் என்கிட்ட கேட்கிற நண்பர்களுக்கு என்னோட ப்ராக்ரஸ் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். பயிற்சி பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்தை சொல்லுங்க. அப்புறமா காலை நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலை களைப்பு ஒரு காப்பி அடிச்சிட்டேன். போன வீடியோல புரதத்தை தெரியாம ஊட்டம்னு சொல்லிட்டேன். அதுக்கு நம்ம தம்பிக்கு சண்டைக்கு வந்துட்டாங்க. அப்புறமா அம்மா கடைக்கு போய் முட்டை இல்லடா மகனே முட்டை வேண்டுவா அப்படின்னாங்க. அப்புறமா காலை 2 முட்டையோட சாப்பாடு உள்ள தள்ளிட்டேன். இன்னைக்கு நம்மளுக்கு ஒர்க் இருக்க காரணத்தினால பயிற்சியை சுருக்கிக்கிட்டேன். புல்லப்ல 2 வேரியேஷன் போட்டேன். நார்மல் புல்லப்ஸ் 15ல 2 செட்டு. அப்புறமா சேம் க்ளோஸ் கிரிப் புல்லப் போட்டுக்கிட்டேன். அப்புறமா நார்மல் புஷ்அப்ஸ் ஸ்கேப்லா ப்ரொடெக்ஷனோட போட்டுக்கிட்டேன். அப்புறமா சூடோ புஷ்அப்ஸ் போட்டுக்கிட்டேன். நம்மளோட ஃபோர்ஆர்ம் ரொம்ப வலிக்கிற காரணத்தினால என்னால ரொம்ப புஷ் பண்ண முடியல. அதனால பைக் புஷ்அப்ஸ் போட்டு ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிட்டேன். அப்புறமா ஒர்க்குக்கு குளிச்சு கிளம்பிட்டேன். கையோட குளுக்கல் எடுத்து அடிச்சுக்கிட்டேன். மறதியின் காரணமாக குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ எடுத்தேன். அப்புறமா ஒர்க் போன இடத்துல ரொம்ப நேரமா சும்மாவே இருந்ததுனால ரொம்ப போரிங் ஆயிடுச்சு. நம்மளோட போரிங்கை ஷேரிங் பண்ண ஒரு அண்ணன் நமக்கு ஒரு கார்டை கொடுத்து இதை சொன்னா நமக்கு டைனோசர் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம கிட்ட இருந்த போரிங்கை ஷேரிங் பண்ண காரணத்தினால அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டேன். அப்புறமா இரவு சாப்பாடு அளவா சாப்பிடணும்னு 3 இட்லி 3 சப்பாத்தி 2 சாப்பிட்டு இன்னைக்கான நாளை முடிச்சுக்கிட்டேன். தொடர்பிலே இருங்க.